ஸோ இந்த தாவேகா மாநாட்டில் நடந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் போய் நேரடியாகவே விசிட் பண்ணி அவங்களுக்கான ஆறுதல்களை சொல்லியிருக்காங்க, அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய திரும்பவே இல்லை யாரும். அது ஒன்றுக்கு குறிப்பிடத்தகுந்தது. எல்லாருமே அவரை வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் பேசியிருந்தாங்க. நீங்கள் வந்து திரும்ப அந்த மனநிலையிலேருந்து திரும்பி வரணும், எது நீங்கள் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் சொன்னீங்களா ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யாருமே சாடலை இல்லைங்களா. 2 தரப்புலையுமே சொன்னாங்க. ஆளுங்கட்சியுமே இதை கரெக்டாக கவனிச்சிருக்கணும், தமிழக அரசு இதை கொஞ்சம் கரெக்டாக முறைப்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விஜய் வந்தது அவருடைய பர்மிஷன் வாங்குற மாதிரி தான் வந்தார். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி முன்னாள் திரு அண்ணாமலை, செல்வ பெருந்தகை, திருமாவளவன் போயிருக்கிற வைகோ, இது மாதிரி இபிஎஸ்ஸு நிறைய பேர் போய் பார்த்தாங்க இல்லைங்களா. அன்புமணி ராமதாஸ், நிறைய தலைவர்கள் போய் பார்த்துருக்காங்க. சீமான் அவர்கள், நமக்கு தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எல்லாருமே வந்து அவர் ஒரு இதோட மனநிலையில் தான் இருப்பார். ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேண்டிய இது இல்லை, கண்டிப்பாக வருவார், அவருடைய வேலையை பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடக்கட்டும். தமிழக வெற்றி கழக தலைவருக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து டைமிங் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களை வழி நடத்துகிறவங்க இந்த மாதிரி பிளான் போடுறாங்களா இல்லை நீங்களாக போடுறதா அப்படின்லாம் தெரியல உண்மையாலுமே. அது ஏன்னா குழு இல்லாமல் நடக்காது. குழு வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. பட்டு அங்கே தான் ஏதோ பிளானிங் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், தொண்டர்களை கொஞ்சம் முறைப்படுத்தணும். இந்த மாதிரி க்ரௌடு பெண்கள் குழந்தைகளாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சிஸ்டம்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ க்ரௌடு வரும்னு சொல்லி முன்னாடியே கணக்கு போட்டு அதுக்கு ஒரு ப்ளஸ்ஸு வச்சு தான் நம்ம மைனஸில் நம்ம கவுண்டிங் இருக்கக்கூடாது, ப்ளஸில் தான் நம்ம அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அது மாநாடு மாதிரி நடத்த போகிறோமா இல்லை வந்து இது என்ன சொல்கிறது ரோட் ஷோ மாதிரி பண்ண போகிறோமா இல்லை பிரச்சாரம் மாதிரி பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் அது தீர்மானிக்கணும். ஸோ அதுக்காக நிறைய டைம் ஒதுக்கி நீங்கள் நல்ல சிந்தனையோட நல்ல இதோடு நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.